வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக ஒவ்வொரு நிமிடத்தையும் மிக மிக பரபரப்பாக கடந்து கொண்டிருக்கிறது. விடிந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான நிலைமை இப்போ இருக்கு. கடந்த இரண்டு தினங்களாக 4ஆம் தேதி அவர் வெற்றி பெற்றார். அதாவது எப்படின்னா 100 இடங்களை தாண்டி 108 இடங்கள் வெற்றி பெற்றார் விஜய். அவருடைய கட்சியை சேர்ந்தவர் வெற்றி பெற்றார்கள். அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அதே நேரத்தில் திமுக 73 இடங்கள் கூட்டணி கட்சியோடு, அதிமுக 53 இடங்கள். அப்போ யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. தனி மெஜாரிட்டி, அதாவது என்னன்னா தனிப்பெரும் கட்சியாக விஜயனுடைய தாவேகா வந்திருக்கு. 118 இடங்கள் வேண்டும். அதற்காக ஆட்களை திரட்டும் வேலையில பரபரப்பா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். இந்த நேரத்தில் சூழ்நிலை எந்த கட்சி, உதிரி கட்சிகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ஜோசி சொல்லிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸ் முதுகில் குத்தி விட்டது. காங்கிரஸ் குறித்து தனியாக வேறொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு அந்த முதல்வர் கனவு அல்லது முதல்வராக மாறிவிட்டார். இப்ப முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லணும் எல்லாருமே அப்படின்னு ஆசைப்படுற அந்த ரசிகர்கள் மத்தியில, அந்த தொண்டர்கள் மத்தியில அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறியை ஆளுநர் ஏற்படுத்தி விட்டார். ஆட்சி அமைப்பதற்காக எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க, நான் ஃப்ளோர்ல மெஜாரிட்டி நிரூபிக்கிறேன், 14 நாட்களுக்குள்ளாக எனக்கு அவகாசம் கொடுங்க, அதற்குள்ளாக நீங்க கேட்கிற 118 எம்எல்ஏக்களை நிறுத்துறேன், உங்க முன்னாடி நிறுத்துறேன், ஆதரவை தர்றேன் அப்படின்னு சொல்லி கவர்னரை சந்தித்து ஒரு முறைக்கு 2 முறை சந்தித்து கேட்ட பிறகும் விஜய்க்கு ஏனோ அந்த வாய்ப்பை வழங்குவதற்கு கவர்னர் தயங்குகிறார். என்ன காரணம்ன்றது தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது மற்றும் பலராக காணப்பட்ட விஜயால் மற்றும் பலராக விமர்சிக்கப்பட்ட அதிமுக தயவை நாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் விஜய். அந்த அடிப்படையில எடப்பாடியும் சந்திக்கிறாரு, வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் அதிமுக ஏதேதோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. அவங்க மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நாங்கள் எந்த காலத்திலும் தாவேகாக்கு ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு முனுசாமி வெளிப்படையாக அறிவித்து விட்டார். அப்ப அங்கிருந்து நமக்கு கிடைக்காது அப்படின்ற சூழ்நிலை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சிவி சண்முகம் தலைமையில, சிவி சண்முகம் வீட்டுல வேலுமணி, எஸ்பி வேலுமணி பிளஸ் விஜயபாஸ்கர் இப்படின்னு பல பேரும் அங்க ஒரு தனி கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. அவர்கள் கூட்டத்தின் மூலமாக வெளியே கசிய விடப்படுகிற தகவல் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் இணைய போகிறது. ஏன்னா திமுகவிலிருந்து தான் பிரிந்தது அதிமுக. அதனால அவங்க மீண்டும் இந்த மாநிலத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் மீண்டும் ஒரே திராவிட கொள்கையோடு இருக்கிறவர்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் வேறொரு செய்திகள், தகவல்கள், அதிர்ச்சி ரகமான விஷயங்களை கடந்த 2-3 தினங்களாக அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி, ஷாக் மேல் ஷாக் கொடுத்துட்டே இருக்காங்க மக்கள். பல செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இன்றைக்கு அவர் விஜய் வீட்டிற்கு இரவில் சென்ற அந்த காட்சிகளை ஊடகங்கள் வாயிலாக பார்த்த எல்லாருக்குமே ஒரு பரிதாப உணர்ச்சி வந்திருக்கும். ஏன்னா ஒரு பெரிய கெத்தா நம்ம ஜெயிச்சிட்டோம், கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஜய் எதுவுமே சொல்ல முடியாமல் மிக மௌனமாக, வழக்கம் போல அதே வாய் மூடி மௌனமாக சோகமாக வீட்டுக்கு தனியாக அவர் வழக்கம் போல போனார் இல்லையா, அதே சூழலை. ஏன் அது என்னங்க வழக்கம் போல, அவர் எப்பவுமே தனியா தானே போவாரு, என்ன புதுசா அப்படின்னு? அப்படி இல்லைங்க. கடந்த 2 தினங்களாக தான் அவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பிறகு பெரிய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அவர் கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக முதல்வர் கான்வாய் அவர் வீட்டு வாசல் போய் நின்றுச்சு. முதல்வர் கான்வாய் இருக்கு இல்லைங்களா, அந்த வாகன அணிவகுப்பு, காவல்துறை வாகனங்கள் பின்னாடி ஆம்புலன்ஸ் இருக்கும், பின்னாடி எல்லாம் ஒரு முதல்வர் கான்வாய்ன்னு சொல்றதுக்கு ஒரு 10-15 வாகனங்கள் இருக்கும். நடுவில் இவருடைய வாகனம் போகும். அதாவது யார் முதல்வராக இருக்காங்களோ அவங்க வாகனம் போகும். முன்னாடியும் பின்னாடியும் காவல்துறை வாகனங்கள் அணிவகுத்து போகும். பெட்டாலியன் கூடவே போகும். ஒரு பயங்கரமான ஒரு மெகா செக்யூரிட்டியாக அது பார்க்கப்படும். அந்த மெகா செக்யூரிட்டி முதல்வர் பதவிக்கு கொடுக்குற மரியாதை. யாராவது அந்த இடத்துல வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மரியாதை தரப்படும். அப்படி 2 தினங்களாக அந்த கான்வாய் சொகுசுல, கான்வாயுடைய பரபரப்பான பாதுகாப்புல, கான்வாய் புடைசூட விஜய் வலம் வந்தால் நகரம். அதாவது நீங்க நீலாங்கரை வீட்டுல இருந்து பட்டினப்பாக்கத்துக்கு வருவாரு, பட்டினப்பாக்கத்துல இருந்து நீலாங்கரை போவாரு, அங்கிருந்து பனையூர் வருவாரு, இப்படின்னு அங்கேயும் 2 நாட்களாக முதல்வர் கான்வாயிலேயே சுத்திட்டு இருந்த அந்த விஷயம் இப்போது திடீரென பறிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு இரவு அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வீட்டுக்கு போகும்போது, நீலாங்கரை வீட்டுக்கு போகும்போது அவருடைய கார் தனியாக போனது. அப்போ கான்வாய் என்ன ஆச்சு?
கான்வாய் கொடுத்தது யாரு, கான்வாய் புடுங்கினது யாரு? அப்போ விஜய் பதவி ஏற்க முடியாதா? ஏன்னா அவர் வந்து இன்றைக்கு பதவி ஏற்பதற்காக ஒரு திட்டம் வைத்திருந்து அதற்கான வேலைகளை எல்லாம் செஞ்சாங்க. ஒரு 6 அமைச்சர்கள் முதற்கட்டமாக சீனியர் அமைச்சர்கள் 6 பேர் பதவி ஏற்பதற்கு, அதாவது அவர்கிட்ட இருக்கிற கட்சி சீனியர் அமைச்சர்னா ஏதோ பயங்கர அமைச்சர்கள், அதுல ஒருத்தருக்கு தான் அனுபவம் இருக்குது. யாருன்னா நம்ம செங்கோட்டையன் அவர்கள். மற்ற எல்லாருமே வந்து முதல் முறை அமைச்சர்கள் ஆகிற வாய்ப்பு பெறுகிறவர்கள் தான். அவர் 6 பேர் அவரோட விஜயோடு சேர்ந்து பதவி ஏற்பதற்கு திட்டங்கள்லாம் வைத்து நேரு உள் விளையாட்டரங்கள்ல அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக ஆளுநர் அவர்கள், கவர்னர் அவர்கள் மறுத்து விட்டார். அவர் வந்து கேரளாவுக்கு நான் கிளம்புறேங்க, நீங்க வந்து 118 பேர் எப்ப இருக்காங்கன்னு சொல்லுங்க, அப்போ நான் வந்து உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு அவர் மறுத்து விட்டதாக சொல்லப்படுது. அதனால 118 பேரை திரட்டுவதற்கான வேலையை வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில அவருக்கு காங்கிரஸ் ஒரு 5 பேரை வந்து 5 எம்எல்ஏக்கள் எங்க சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறோன்னு லெட்டரே கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் இந்த 108 + 5 108 கணக்குல வராது. அவருக்கு 2 தொகுதியில் ஜெயிச்சதுனால 1 போயிடும். அப்ப 107 தான். 107 சபாநாயகர் ஒருத்தர் போயிட்டாருன்னா அவருக்கு ஓட்டு உரிமை கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து 107 106 ஆயிடும். 106ல் இவங்க வந்து ஒரு 5 அப்படின்னு சொன்னா 111. இன்னும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 சேஃபர் சைடு 8 எம்எல்ஏக்கள் வேணும். எங்கே போவார்? பாமக சைட்ல விசாரிச்சு பார்த்தா பாமக மிகப்பெரிய டிமாண்ட் வைப்பதாக சொல்லப்படுது. துணை முதல்வர் தாங்க சௌமியா அன்புமணிக்கு ஒரு மிகப்பெரிய தொகை பணம் கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் வைப்பதாக சொல்லப்படுது. பாமக எப்பவுமே காசு கேட்கும். எல்லாம் ஏதாவது இடங்கள் கேட்டாலும் காசு கேட்கும், பதவிகள் கேட்டாலும் காசு கேட்கும், எல்லாமே அது அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை எதுவும் மாற்ற முடியாது. ஆனால் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அதை விட இன்னொரு பழமொழி ரொம்ப சால பொருத்தத்தாக இருக்கும். குழந்தை கையில வந்து ஒரு மிட்டாயோ ஒரு சாக்லேட்டோ வாங்கி கொடுத்துட்டு அது சாப்பிடுவதற்காக எடுத்து பிரிச்சு வாயில வைக்கிற நேரத்தில் அந்த மிட்டாயை பிடிங்கிட்டா எப்படி இருக்கும்? பிடிங்கிட்டா அந்த குழந்தையினுடைய நிலை என்னவா இருக்கும்? இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அது ரொம்ப சோகமான நிகழ்வுல இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்னா, கடந்த 4ஆம் தேதி ரிசல்ட் எண்ணி முடிக்கப்பட்ட நிமிடத்திலிருந்து இன்று வரை தமிழ்நாடு முழுக்க ஒரு கனத்த மௌனம் இருக்குது. அதை நீங்க உணர்ந்தீங்களான்னு தெரியல எனக்கு. கனத்த மௌனம், ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்கு. பெரிய கொண்டாட்டங்கள், பெரிய பரபரப்புகள், பெரிய ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஈவன் ஜெயிச்ச தாவேக்காவை சேர்ந்தவர்களே பெரிய லெவல்ல எங்கேயும் கொண்டாடி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண மாதிரிலாம் தெரியல. ஆனால் என்ன, ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்க தஞ்சாவூர் எம்எல்ஏ வந்து சரக்கு பாட்டிலோட ஆன வீடியோக்கள் வந்தது. அப்புறம் வந்து ஒரு இன்னொரு எம்எல்ஏ வந்து அதான் இந்த சில்வண்டுகள் தற்குறிகள் கையில அதிகாரங்கள் போனா என்ன நடக்கும்ன்றது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த எம்எல்ஏ அருவாள்ல வந்து பெரிய பட்டாக்கத்தி வச்சு கேக் வெட்டுறாரு. ஏன்னா அது பிளாஸ்டிக் கத்தியில வெட்டினாதான் கேடுகாலம் என்ன உங்களுக்கு? பட்டாக்கத்தில வெட்டின எல்லாரையுமே காவல்துறை அரெஸ்ட் பண்ணுது. அப்ப அந்த எம்எல்ஏவை இன்னும் பதவி கூட ஏத்துக்கலங்க, ஜெயிச்சிருக்காரு. இத்தனைங்க லயோலா மணி பக்கத்துல இருந்து தடுக்கிறாரு, அண்ணே வேணானே அதெல்லாம் செய்யாதீங்க தப்புனே அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் கையை உதறி விட்டுட்டு பட்டாக்கத்துல வெட்டுறான்னா இவனை எம்எல்ஏன்னு எப்படி எடுத்துக்கிறது? ரவுடி பேயே தான் இவன். அப்புறம் இவனுக்கு ஒரு அதே அடையாளம் கொடுத்தா எப்படி அது பண்ண முடியும்? ஸோ இதையெல்லாம் காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நான் பாதுகாப்பு வழங்குவேன்னு சொன்ன விஜய் என்ன பண்ண போறாரு? இதெல்லாம் முதல்ல அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். அவர் எங்க பதவியை காப்பாற்றுறதுலே ஓடிக்கிட்டு இருக்காரு. அதுதான் மிக மிக அழகாக அமித்ஷா வந்து, அதுதான் நான் முதல் பழமொழி சொன்னேன், பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை. இப்போ அவர் வந்து பிள்ளையை கிள்ளி விட்டாச்சு, கதறிக்கிட்டு இருக்கு. பதவி கிடைச்சும் நம்ம கைக்கு எட்டிது வாய்க்கு எட்டாது போல இருக்கே. நம்ம கான்வாய் கொடுத்தாங்க, 2 நாள் கான்வாயில சொகுசாக பட்டினப்பாக்கம் வீடு, நீலாங்கரை வீடு, பனையூர் பங்களா அப்படின்னு சுத்திட்டு இருந்தோம். கவர்னர் மாளிகை போனோம், கான்வாயிலே போயிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு 2வது நாளே அந்த கான்வாய் பிடுங்கப்பட்டுச்சு அப்படின்னா, நான் இதற்கு முந்தைய வீடியோல சொன்னேன் இல்லைங்களா, அதாவது நீங்க கர்நாடகாவில் நடந்த எடியூரப்பா வழக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு வழக்கு. ஒரு 7 பேர் இல்லாததுனால ஒரு நாள் தான் முதல்வராக இருந்தார். முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஃப்ளோர் டெஸ்ட் 14 நாள் கவர்னர் அனுமதியே கொடுத்துட்டாரு. ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போன உடனே இல்ல 14 நாள்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அடுத்த நாளே வந்து நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு சொன்ன உடனே வாய்ப்பு அமையல, அந்த பதவி அவர் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டார். இது எடியூரப்பா வாழ்க்கையில் நடந்த இந்த கர்நாடக அரசியல் நடந்த பெரிய பரபரப்பு. அதை நான் கடந்த வீடியோல ரொம்ப விலாவரியாக டீட்டெயிலாக போட்டிருந்தேன். அதே போலதான், அதே பாணி தான் இப்போ வந்து முதல்வர் கனவுலேயே மிதந்துட்டு இருக்காரு. முதல்வர் ஆயிட்டோம், நமக்கு வந்து கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்துருவாங்க, நம்ம வந்து முதல்வர் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற விஜய்க்கு முதல்வர் பதவியை கொடுக்கலாமா வேணாமான்னு எங்கிருந்தோ டெல்லியிலிருந்து ஒரு உத்தரவுகள் இங்கே பிறப்பிக்கப்படுது. அந்த அடிப்படையில பாருங்க, கான்வாய் கொடுத்துருந்தாங்க 2 நாள், கொடுத்த கான்வாயை பிடுங்கிட்டாங்க. ஏன் பிடுங்கினாங்க? ஏன் கொடுத்தாங்க? முதல்ல
இது வந்து ரொம்ப இதை வந்து அனுமதிக்கவே முடியாதுங்க. இது ரொம்ப அப்ப தமிழ்நாட்டில நடக்கிற அரசியலை டெல்லியிலிருந்து நீங்க வந்து உங்க விஷயத்தை ஆட்டி வைப்பீங்கன்னா, ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அப்ப இதனாலதான் சொல்றோம், பாஜக தான் இதன் பின்னணியில வேலை செய்யறாங்க. விஜயனுடைய வெற்றி என்பது நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு வேறவாறு ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில தான் வந்து இப்போ பாஜக அங்கிருந்து ஒரு செயல்பாடுகளை இங்க செஞ்சு அங்கிருந்து வந்து ஒரு பெரிய ஒரு உத்தரவுகளை பிறப்பித்து கவர்னர் மூலமாக அவங்க அவங்க டிராமா வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. கவர்னருக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அதை இங்க அவர் நிறைவேற்றுறாரு. நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை சசிகலா அவர்கள் வந்து இப்போ அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னாடி சசிகலா அவர்களை வந்து முதல்வர் ஆக்குறதுக்கு தீர்மானம் போட்டாங்க. முதல்வர் மெஜாரிட்டி இருக்கு, என்ன முதல்வர் ஆக்குங்கன்னு சொல்லி கவர்னர்கிட்ட கடிதம் கொடுத்த பிறகு கூட அந்த கவர்னர் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம முதல்வர் அந்த விஷயத்தை பதவியேற்பு விஷயத்தை செஞ்சு கொடுக்காம அவர் அழகாக 2 மாநிலத்துக்கு ஒரு முதல்வர் வந்ததுனால பாம்பேக்கு போயிட்டார். அவர் என்னன்னா சசிகலா மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டுல தீர்ப்பு வரப்போகுது. இப்போ தீர்ப்பு வந்தால், ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க, அவங்கள வந்து A1 அக்யூஸ்டா மாற்றி அவங்க ஊழல் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. A2வா வந்து சசிகலா வைத்ததுனால ஊழல் குற்றவாளியா இருக்கிறவங்க பதவியில உட்கார முடியாது. ஒருவேளை நான் அப்படி பதவி பிரமாணம் செய்து வைத்தால் அது வரலாற்று பிழையாயிடும்னு சொல்லி அன்றைக்கு இருந்த கவர்னர் பாம்பேக்கு போயிட்டார். அதே நிலைமை தான் இன்னைக்கு. இப்ப இவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து பாஸ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்றது மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டினா மாறி போச்சு. ஆனா கிடைக்க வேண்டிய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப சொற்ப எண்ணிக்கை தான் வேண்டிய எண்ணிக்கை. ஆனால் சொற்ப எண்ணிக்கை சர்வசாதாரண ஒரு ஓட்டு என்பதும் மிக முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு தேவை வந்து ஒரு 11 பேர் வேணும். 11 பேர் வேணும்னா அந்த 11 பேருக்கு 5 பேர் வந்தாச்சு, மீதி 6 பேர். அது வந்து எங்கிருந்து எடுப்பது அப்படின்னு தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. ஆட்சியில பங்கு வந்தா கூட எவ்வளவு காலத்துக்கு அதை அவர்களை வைத்து ஓட்ட முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதனாலதான் வந்து அது வந்து எந்த விஷயத்தையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு கிளம்பி போயிட்டாரு போல இருக்கு. கவர்னர் பேர்ல தான் வந்து விஜய வந்து பாஜக மிரட்டிட்டு இருக்குதுங்க. அந்த அடிப்படையில தான் வந்து இன்றைக்கு நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் நீங்க பார்க்கும்போது குழந்தைகிட்ட முட்டாய் கொடுத்துட்டு புடுங்கின மாதிரி கான்வாய் கொடுத்து ஆசை காட்டி முதல்வர் கனவுல அப்படியே 2 நாள் வந்து சென்னையை வலம் வர வைத்து எல்லா வித விஷயங்களையும் கொடுத்து உடனே கான்வாயை பிடுங்கிறது அப்படின்றது ஏத்துக்க முடியாத விஷயம். இதை வந்து பாஜகவுடைய இந்த ஆட்டம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. விஜய் இப்போதாவது பாஜகவுடைய இரட்டை வேடத்தை புரிஞ்சுக்கணும். ஆனா அவர் புரிஞ்சுப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி விஜய் வந்து பாஜகவுடைய கைப்பாவையாக மாறி போயிட்டார், அல்லது விஜயை பாஜக மிரட்டி வைத்திருக்கிறது. 2 பாயிண்ட் தான். ஒண்ணு அவர் சரண்டர் ஆயிருக்கணும், அல்லது அவரை அவங்க கைப்பாவையா எடுத்து வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க வந்து பாருங்க உடனே அவர் இன்னும் பதவி கூட ஏத்துக்கல, அதற்குள்ளாக இங்க வேறு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து விட்டாங்க. மும்மொழி கொள்கையை வந்து திணிப்பதற்கு வழிவகுக்கும் விதமான ஒரு சட்ட திருத்தத்தை வந்து நீங்க வந்து பள்ளிகள் எல்லாம் இதை நீங்க நடைமுறை கொண்டு வரணும், அமலுக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லி தலைமைச் செயலாளருக்கு கடிதம் வந்துருச்சு. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது. இதைத்தான் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தடுத்துக்கிட்டே இருந்தார். தொடர்ந்து அவர் தடுத்துக்கிட்டே இருந்த விஷயம் இதுதான். இப்ப அவங்க இன்னும் விஜய் தலைமையிலோ அல்லது தாவேக தலைமையிலோ அல்லது இன்னும் புதிய ஆட்சி அமைவதற்கு முன்பாகவே கவர்னரை வைத்து இந்த ஆட்சியில இந்த தமிழ்நாட்டில் அவர்கள் நினைப்பதை செய்து கொள்ளலாம்னு ஆரம்பிச்சாங்க. விஜய் என்ன பண்ண போறாருன்றதான் பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். பதவியேற்பதற்கு தயாராக செய்யப்பட்ட இடம் ஓகே, அதற்கான வேலைகள் நடப்பது ஓகே, ஆனால் எப்போது பதவியேற்பாரு இவர்? கவர்னர் எப்போ அவருக்கு பதவியேற்பு விழாவை செய்து வைப்பார் தெரியவே இல்லை, கேள்விக்குறி. அவரும் வந்து இங்க நான் வந்து எனக்கு இன்னொரு மாநிலத்துக்கு அவர் கவர்னராக இருக்கிறார், அங்க எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டார் கவர்னர். அதன் காரணமாகத்தான் கான்வாய் பிடுங்கப்பட்டிருக்கிறது, பதவியேற்பு விழா வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, ரத்தாயிருச்சு. அவ்வளவுதான். என்ன செய்ய போகிறார் விஜய்? இன்றைக்கு என்ன நடக்க போதோ, ஒவ்வொரு நிமிடமும் திக் திக் திக்னு தமிழ்நாடு அரசியல் களம் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அதிமுக தலைமையில பரபரப்பான மீட்டிங், ஒரு பக்கம் திமுக தலைவர்களை போய் சந்திக்கிறாங்க, எல்லாருமே பரபரப்பா இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து தாவேகா அலுவலகத்துல வேற வேற விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. எம்எல்ஏக்கள் எல்லாம் ரிசார்ட்கள் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. மினி குவத்தூர்கள் பல இடங்களில் உருவாயிடுச்சு. நீங்க கர்நாடகாவிலும் மும்பையிலும் உருவான மாதிரி வந்து பல பரபரப்புகள் தமிழக அரசியலையும் பார்க்க போறோம் நம்ம. இன்னொரு ஷிண்டேக்கள் உருவாவாங்களா? பாம்பேல உடைச்ச மாதிரி ஏதோ அதிமுக உடைப்பாங்களா அல்லது திமுகவை உடைப்பாங்களா? எந்த கட்சி உடைப்பாங்க?
தேவையான கட்சி எப்படி எடுப்பாங்க, தேவையான எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை எப்படி விஜய் எடுக்க போறாரு, யாரை கொண்டு விஜய் ஆட்சியை அமைக்க போகிறார், அல்லது என்ன நடக்க போகுது அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. விசிகா வந்து இப்போ காங்கிரஸ் வந்துட்டாங்க, விசிகா வருமா, கம்யூனிஸ்ட் வருமா, பாமக வருமா, பாமக இருந்தால் விசிகா வராது, விசிகா வந்தால் பாமக வராது. பெரிய இடியாப்ப சிக்கலோடு தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருப்போம். என்னை பொறுத்தவரை பாஜக பிடியிலிருந்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்று சொன்னால் விஜய் ஒரு தீர்மானமான முடிவை எடுக்கணும். எடுப்பாரா அல்லது பாஜகவுடைய கைப்பாவையாக மாறி போய் அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு ஆடுவாராம். உடனடியாக தெரிஞ்சிடும். ரொம்ப காலம்லாம் காத்திருக்கவே வேணாம், இம்மீடியட்டா தெரிஞ்சிடும். இந்த பதவியேற்பு தடையும் கொடுக்கப்பட்ட கான்வாயை பிடுங்கினதும் பாஜகவுடைய செயல் இல்லாமல் அவர் எதுவுமே கிடையாது. இப்போதாவது விஜய் தான் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் நாட்டு மக்களுக்கு. வாயை தொடங்க விஜய், நீங்க பேசுங்க, பேசினாதான் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். இன்னும் மௌன சாமியாராக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்ப்போம் என்ன பண்ண போறான்றது. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக. நன்றி, வணக்கம்.